ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் யுவர் அருள். வெல்கம் பேக். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போவோம். நம்ம வீடியோக்குள்ள நம்ம இன்னைக்கு எந்த டாபிக்கை பத்தி பேச போறோம் பாத்தீங்கன்னா, நம்ம மல்லி சீரியலோட ரிவ்யூ தாங்க பார்க்க போறோம். ஆமாங்க, மல்லியில என்னடா ஸ்பெஷலா இருக்குன்னு தான் கேக்குறீங்க. ஆமாங்க, இப்போ ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக் கிடைச்சிருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம நாகு இருக்காங்க இல்லையா, நாகு வந்து மல்லி கிட்ட போய் நைஸா சைஸா பேசுறாங்க. என்னடா பேசுறாங்கன்னு கேக்குறீங்க. ஆமாங்க, நம்ம நாகு வந்து நம்மளோட ரஞ்சிதா இருக்கால வில்லி கிட்ட காசு வாங்கிட்டாங்க. 50K 50,000 ரூபாய் வாங்கிட்டாங்க. அந்த காசு வாங்கினதுனால இப்போ எப்படியாவது மல்லி கிட்ட பேசி மல்லியை ஒண்ணு அந்த கந்து வட்டி கண்ணாயத்துக்கு கல்யாணம் பண்ணும், அப்படி இல்லைன்னா மல்லியை போட்டு தள்ளணும், இல்ல மல்லி அந்த ஊரை விட்டு கூட்டு போகணும். இதுதாங்க பிளான். மல்லி கிட்ட வந்து நைஸா சைஸா பேசுறாங்க. ஆனா என்னங்க பண்றது, நம்ம மல்லிக்கு தான் கொஞ்சம் அறிவு இருக்கு. அதனால இல்ல நீ சொல்லுங்க, நீ எதுவும் பிரச்சனை இல்ல என்னன்னு கேக்குறாங்க. உடனே ஏண்டி சோகமா இருக்க, என்னாச்சு, ஏமா அப்படி இருக்க, இப்படிதாங்க போயிட்டு இருக்கு. அடுத்து என்ன பண்ண போறாங்க அப்படின்னு பாத்தீங்களா, எப்படியாவது வெண்பாவை பத்தி மல்லிகிட்ட எதையாவது பேசி மேட்ராக்கா இருந்து நம்ம மல்லியை மயக்கணும்னு சொல்லிட்டு நம்ம நாகு ட்ரை பண்றாங்க. ஆனா மாஃபி ஃபாய்தா அகுல் கலா சுகுல் மாஃபி அப்படின்ற மாதிரி என்ன பண்றாங்கன்னா, நம்மளோட மல்லி இல்ல வெண்பா எல்லாம் என்ன நினைக்க மாட்டான், நான் இல்லாம வாழ பழகிக்கிட்டா, நான் ட்ரைனிங் கொடுத்துட்டேன், சோ வேணாலாம் எதிர்பார்க்க மாட்டான், அதனால அதை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, விடுங்க அப்படின்றாங்க. இதை கேட்ட நம்ம நாகு, அப்படியெல்லாம் இருக்காதுமா, வெண்பா உன் மேல எவ்வளவு பாசமா இருந்தான்னு எனக்கு தெரியாதா, நான் எவ்வளவு நாள் உன் கூட இருந்தேன், அந்த வீட்டுல இருந்தப்ப எனக்கு தெரியும், வெண்பா உன்னை மறக்க மாட்டா, நீ கால் பண்ணி பேசுறியா அப்படின்னு கேட்க, நம்ம மல்லியோ வேண்டாம், அந்த டாபிக் சாப்டர் க்ளோஸ் கதம் மறுகையா அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம மல்லியோ வேற ஏதாவது டைலாக் சொல்லலான்னு பாக்குறாங்க. ஆனா என்னங்க பண்றது, நம்ம நாகு பேச விட்டா தானே கெடுக்குறாங்க. இப்படிதாங்க கன்ஃபியூஷன் ஆகுது. என்ன பண்றது, வாழ்க்கைன்னா அப்படிதான், சில ஏற்றத்தாழ்வுகள் எல்லாம் வரதான் செய்யும். அதெல்லாம் பார்த்தா பொழைக்க முடியாதுங்க. ஓகேங்களா, லைஃப் இஸ் நாட் பர்மனன்ட், இட் இஸ் இன் டெம்பரவரின்ற மாதிரி இப்ப இந்த சீரியலும் டெம்பரவரியா தான் போயிட்டு இருக்கு. சரி நம்ம மேட்டருக்குள்ள போவாங்க. இதுக்கப்புறம் நம்ம நாகு என்னென்ன ஆசை வார்த்தைகளை பேசி மல்லியை மயக்க போறாங்க, கவுக்க போறாங்கன்னு பாப்போம். ஆனா அவங்க என்ன பேசினாலும் பருப்பு வேகாதுங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, நம்மளோட விஜய் இருக்காரு இல்லையா, அவரு வந்துட்டு வீட்டுல இருக்காங்க. வீட்டுல வந்துட்டு நம்ம வெண்பாவை சாப்பிட சொல்றாங்க. வெண்பா குட்டி இல்ல நீங்க மல்லியம்மாவை கூப்பிட்டு வரணும், இல்ல போன் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி சண்டை போடுறாங்க இல்லையா. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, நம்ம விஜய் கீழே வராங்க. அவங்களோட குண்டு 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 பாட்டி என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்களா, அம்மா மாதிரி சொல்லிட்டு பெருசா ஆப்பு வைக்கிறாங்க. என்னடான்னு கேக்குறீங்களா, ஆமாங்க, நாங்க எவ்வளவு பாத்துட்டாலும் நீ நம்ப மாட்டேங்கிற, நாங்க உண்மையா பாத்துட்டாலும் நீ ஒத்துக்க மாட்டேங்கிற, மல்லின்னு தான் சொல்லிட்டு இருக்க, இது சரிப்பட்டு வராதுன்னு சொல்லவும் நம்ம விஜய் என்னடா இது பொழப்பா போச்சு, முன்னாடி போனா உதைக்குது, பின்னாடி போனா கடிக்குது, என்னடா அப்படின்னு ஒரே கன்ஃபியூஷனுங்க. என்ன முன்னாடி உதைக்குது பின்னாடி கடிக்குதுன்னு கேக்குறீங்க. இதை பத்தி நம்ம வரப்போற அடுத்த எபிசோடுல தெளிவா விளக்கமா கிளியரா பேசுவோம். சோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற யாருக்கு பிடிச்சதோ எல்லாரும் லைக் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிடிக்காதவங்க எல்லாம் லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஆக மொத்தம் எல்லாரும் சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் பண்ணிடுங்க. ஓகேங்களா, டாடா, see you, bye bye, வந்தனம், நமஸ்காரம், நமஸ்தே.